தியானத்தினால உங்களுக்கு ஆரோக்கியம்னு சொன்னோம். தியானத்தினால உங்களோட உறவுகள்லாம் நல்ல மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னோம். மெடிடேஷனை எப்படி வெல்த்துக்கு யூஸ் பண்றது, பணத்துக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கிறார். யூஸ் இருக்குமா இல்லையா, அது எப்படி யூஸ் ஆகும், அதுதான் கொஸ்டின். ஸோ மெடிடேஷன்ன்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு மட்டும் இல்லை, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கூட தான். நீங்க தியானம் பண்ண பண்ண என்ன இருக்கும்னாக்கா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ அந்த கிளாரிட்டியில எந்த வியாபாரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், உங்க பணத்தை முதலீடா எந்த வியாபாரத்துல போடணும், எந்த வியாபாரத்துல போட்டா அதிக லாபம் வரும், இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டல் கிளியர் கைடன்ஸ் இருக்கும். மெடிடேஷன் இல்லாதப்போ நீங்க பணத்தை தப்பான இடத்துல போட்டு லாஸ் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ பணம் எங்க போடணும், ₹1 போட்டு ₹2 எப்படி சம்பாதிக்கணும் என்ற கிளாரிட்டி கூட உங்களுக்கு மெடிடேஷன் மூலியமா கிடைக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, சம்பாரிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணணும் என்ற கிளாரிட்டி கூட வரும்.